வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி டீ டைம் ஸ்நாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரவையும் அரிசி மாவும் சேர்த்து ஒரு குணுக்கு, ரவா அரிசி மாவு குணுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பாருங்கள். 3/4 கப்பு ரவை எடுத்துக்கணும். 1 கப்பு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, அப்புறம் காரத்துக்கு நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம், தேங்காய் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக தேங்காய் சேர்க்க போகிறேன். நீங்கள் தேங்காய் சேர்க்கலைன்னா வெங்காயம் போட்டு கூட பண்ணலாம். வெங்காயம் மட்டும் போட்டு தனியாக பண்ணலாம், தேங்காய் மட்டும் போட்டு தனியாக பண்ணலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்து தான் பண்ண போகிறேன். பாருங்கள், ரவை 3/4 கப்பு ரவை, அரிசி மாவு 1 கப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, பெருங்காய பொடி போட்டுக்கலாம், தேங்காய் கொஞ்சம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. சரி, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், அதையும் சேர்த்துடலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். தயிர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இதில் நான் பச்சை மிளகா சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்கள் மிளகு போட்டு கூட பண்ணலாம். அது ஒரு டேஸ்ட், அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு பொடி போட்டு கூட பண்ணலாம். பாருங்க, தண்ணி விட்டு நல்லா வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தெரியுதா உங்களுக்கு? மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி வச்சுட்டிங்கன்னா, பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் எண்ணெயை வச்சிங்கன்னா அது காயிற நேரத்துக்குள்ளே நமக்கு இந்த ரவையும் ஊறி வந்துடும். ஸோ கரெக்டாக இருக்கும். போடும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். நான் இப்போ தான் அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன், அது காஞ்சின்னு இருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ரவா அரிசி மாவு குணுக்கு ரெடி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி டீ டைம் ஸ்நாக்ஸ் நீங்கள் பார்த்தா உடனே பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.